ஒண்ணுதானே தெரியாது கூட. அல்லேலூயா. வேதம் சொல்றது, உன் சத்ருவுக்கு சத்ருவாய் நிற்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிக்கை செய்யும்படியாக நீ அறிக்கை செய், கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இஸ்ரவேலை நடத்தி வரும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்றது, மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும், மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது எக்காலம் சத்தம் தொனிக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு அல்லேலூயா அந்த கானான் தேசத்தை காணும்படியாக, வழிநடத்தும்படியாக, தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்த நாள், நான் பேசத்துக்கு தகுதி இல்லாத, நான் ஒஸ்ட்லியே பெஸ்ட், இப்படிலாம் சொன்னவர் ஆண்டவர் பாக்குறாரு. இவனை வச்சுதான் நம்ம நடத்த போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவனை வச்சுதான் நம்ம நடத்த போறோம். அவருடைய திட்டங்கள், செயல்கள். என்ன பண்றாருன்னா, என் ஜனம் மனம் திரும்பி வரணும், ஒரு அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாது, மீறுதல் வரணும், இங்க வந்துடணும். ஏன்னா அவர்கள் மீறுதலுக்காக நான் காயப்பட போறேன், அவருடைய அக்கிரமங்களுக்காக நான் நொறுக்கப்பட போறேன், நான் உடைக்கப்பட போறேன். ஆமென். இது என் ஜனங்கள் என்று என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இவர்களை நான் பிரித்தெடுக்க போறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். சாதாரண மனுஷன் தான். 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் ஒரு தீர்க்கதரிசி வரும்படியாக அலுவலியை காத்திருந்தது 30 வருடம் எக்ஸ்ட்ரா, 430 வருடம். இந்த தீர்க்கதரிசி வந்து இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமாக்களை எல்லாரையும் கூட்டு கொண்டு வரும்படியாக, அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக, இந்த வார்த்தை, இந்த சட்ட திட்டங்களை எழுதும்படியாக, இந்த கட்டளைகளை கைக்கொள்ளும்படியாக திக்கு வாய் இந்த நாவெல்லாம் சொன்னவர். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இருக்கு. 15வது வசனம் சொல்லுது, ஆரோனை கூட்டிக் கொண்டு போகும் சகோதரன் தானே, நான் உன் வாயில வார்த்தையை போடுவேன், நீ என்ன பண்ணணும்னா அவன் வாயில வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னதான் எட்டுனா நீதான் எட்டு, உனக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. உன்னதான் ஒரு தலைமை ஆண்டவர் சொல்லிருக்க, தலையா வைத்திருக்கிற, உன் தலைக்கு மேல என் தலை இருக்குப்பா, நீ கவலைப்படாதப்பா, நீ வார்த்தையை கொடு, நான் பேசுவோம் வாயோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நேரத்துல ஊழியத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு தெரியல ஆண்டவரே, நான் வேதத்தை தியானிக்காத ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கும்போது போயிடுவேன், வேற வழி கிடையாது. அந்த இடத்துல ஆவியானவர் மறைத்து பேசுவார் பாருங்க. அல்லேலூயா. நான் இருக்கிறப்ப அவனுக்கு என்ன பேசணும்னே தெரியாது, அப்படி பேசுவார் ஆண்டவர், மகிமையா இறங்கும். போன வாட்டி அந்த இதோட பிரேயர்ல கூப்பிட்டாங்க, கூடும்பொழுது ஆண்டவர் ஏதாவது பேசணும் ஆண்டவரே, ஒரு 3-4 நாள் உபவாசம் இருந்து போய் வார்த்தையை கொடுக்கும்போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மகிமை வெளிப்பட்டதுங்க, அவருடைய அற்புதம் காணும்படியாக செய்தார். ஆண்டவர்கிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், ஆண்டவரே என் வாய்க்கு வார்த்தை போடுங்கப்பா, இந்த வார்த்தை நான் ஒண்ணுமே தெரியல, இந்த வேதத்தின் ஆண்டவரே இந்த 66 புஸ்தகத்துல நல்லா ஆராய்ந்து நல்ல இன்னும் ஆழமா என்னால எவ்வளவு எந்த அளவுக்கு மண்டை ஏறுன்னு தெரியாது. ஒரு நாளும் ஏதாவது ஒன்று படிக்கிறேன், ஆண்டவரே நீங்க கத்துக் கொடுங்கப்பா லைனா. அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவரோடு பேசி, ஆண்டவர் ஒரு நாள் பேசுவாரு, திடீர்னு பேசுவார், பாத்துங்க, என் மகனே நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா.